ஹலோ காய்ஸ், நம்ம வி ஆல் ஆர் ட்ரையிங்கில் எபிசோட் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட்டாக தேர்ட் எபிசோடில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட 500 ஓன் காசு தரேன், நீங்கள் எங்கே வாழ்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்து ஹீரோ சிரிச்சிட்ருக்காரு. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தான், அதில் வர அந்த பொண்ணோட க்ரஷ்ஷு ஃபைனலாக அவளுக்கு ஓகே சொல்லியிருப்பான். ஸோ அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு நல்லா ஆழ்ந்து தூங்கியிருப்பா அப்படின்னு அவன் எழுதியிருந்தான். நான் கேட்டேன், லவ்வுக்கு ஓகே சொன்னால் நான்லாம் டான்ஸ் ஆட போயிருப்பேன், அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும்னு கேட்டேன். நமக்குன்னு இன்னொருத்தங்க இருக்காங்க, நம்மளையும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும், நல்லா தூக்கம் வரும்னு அவன் சொன்னான். நான் நேற்று பேபி மாதிரி நல்லா தூங்குனேன்னு ஹீரோ மெசேஜில் சொல்லிட்டு ரூமில் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஜூன் கால் பண்ணுறாரு. நீ என்ன சொல்கிறன்னு கேட்க ஹீரோ நான் நல்லா தூங்குனேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜூன், நான் தூங்கவே இல்லை, என்னோடய ஸ்டோரியை ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்கேன், இன்னும் ரிப்ளையே பண்ணல, ஒரே பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போதே ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஸ்டோரி நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஜூன் ஈவினிங் வெளியே டின்னர் போகலாமான்னு கூப்பிட்றாரு. அதுக்கு ஹீரோயின் ஆல்ரெடி எனக்கு பிளான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி வாட்ச் அப்டேட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி அவரோட ரிப்போர்ட் ஃபுல்லாக ரெட்டாக காட்டுது. சிஸ்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ நான் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ ரொம்ப நேரமாக ஹீரோயினை தேடிட்டுருக்காங்க. ஹீரோயின்கிட்ட ஆஃபீஸர் சொல்கிறாங்க, உங்களோட ரிப்போர்ட் மாதிரியே இன்னொருத்தரோட ரிப்போர்ட்டுமே இருக்கே, நீங்கள் மட்டும் தனியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஹீரோவோட ரிப்போர்ட்டாக தான் இருக்கும். ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க நோஸ்லேருந்து ரத்தம் வழியும் போது இருக்கக்கூடிய எமோஷனுக்கு என்ன நேம்னே ரிப்போர்ட்டில் போடலன்னு. அதுக்கு ஹீரோ கேட்குறாரு, நீங்களாக இருந்தால் என்ன நேம் வைப்பீங்கன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுன்னு நேம் வைப்பேன்னு சொல்கிறாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனால் வரக்கூடிய பசியை விட நீங்கள் சொல்கிறது ரொம்ப பயமுறுத்துதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. என்னோட பிரதர் இந்த மாதிரி எமோஷ்னல் வேர்ட்ஸை வச்சு போயம்லாம் எழுதுவான், அவன் டிக்ஷனரியவே 3 வாட்டி படிச்சிட்டான், ஏன் அவனுக்குன்னு ஒரு நியூவாக ஒரு டிக்ஷனரியவே எழுதிட்டான், அவனுக்கு வேர்ட்ஸ்க்கான ட்ரூ மீனிங் ஃபைண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இப்போ அவன் வெல்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போவும் லைஃபுக்கான ட்ரூ மீனிங் என்னன்னு தேடிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்கிறாரு. உங்களை ஹர்ட் பண்ணுறவங்கள அட்டாக் பண்ணுங்கள், செல்ஃப் அட்டாக் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போலாம் மனுஷங்களை பார்க்கும்போது ரத்தமும் சதையாலான பாடி மாதிரி தெரியலை, அவங்க எல்லாரும் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸால் ஆனவங்க மாதிரி தெரியறாங்க. ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாருக்கும் அவங்க ஃபேஸை வச்சே அவங்க என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்னோட எமோஷன் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் பயம்தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டுன்னு ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு பீஸ்ஃபுல்லாக வாழணுன்னு தான் ஆசை, ஆனால் பீஸ் ஃபீலிங் எப்படி இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்கிறாரு. வின்டர் டைமில் நல்லா போர்வை போட்டு போத்திக்கிட்டு ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே காமிக் புக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் சிரிக்கிறார். ஹீரோ சொல்கிறாரு, நான் எப்போல்லாம் ரொம்ப பயப்படுறேனோ அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுவேன், எனக்கு சைலண்ட்டை பார்த்து ரொம்ப பயம், உண்மை வெளியே வந்துருமோன்னு அப்படிங்கிறாரு. ஹீரோயின் என்ன உண்மைன்னு கேட்குறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும்போது என் காதுகிட்ட ஒரு சாத்தான் வந்து நீ ஒர்த்லெஸ்ன்னு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஃபுட்டை சாப்பிட்றாரு. அப்போது கீழே சிந்திடுறாரு. ஹீரோயின் தான் அதை க்ளீன் பண்ணுறாங்க. அம்மான்ற மூவி ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகியிருக்கும். அதில் ஒரு அம்மா ஒரு பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதில் நடித்த அம்மா பொண்ணு 2 பேருமே ரியல் லைஃப்லேயுமே அம்மா பொண்ணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் அம்மாவாக நடித்தவங்க ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க, என்னோடய பொண்ணு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி நல்ல மூவியை நடிச்சிருக்கேன்னு. சாயோட கம்பெனி தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சாய்க்கு ஒரு ஹாப்பி, நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு.
அம்மா மூவியில் மகளாக நடித்த ஆக்ட்ரஸ் ஜி மிரன் தான் 8 கிளப்பில் பார்க்குக்கு லாஸ்ட்டாக லாஸ் ஆனுச்சுல்ல, அந்த மூவியில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த மூவியில் ஆன லாஸ்லாம் அம்மா மூவியில் நல்லா ஹிட் ஆகி பணம் நல்லா டபுள் மடங்காக வந்துருச்சுன்னு சாய் சொல்லிகிட்டு இருக்காரு. வீட்டில் பிரதர் அகைன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிடக்கூடாதுன்னு ஹீரோ கயிறு மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு மறைச்சி வைக்கிறாரு. பார்க் வந்து ஹீரோவை திட்டி லாங் மெசேஜ் போட்டு வச்சுருக்காரு. உனக்கு டேலண்ட் இல்லை, நீ போரிங், நீ ஒரு நத்திங், அப்படி இப்படின்னு திட்டி லாங் மெசேஜ் போட்டு வச்சுருக்காரு. அதை நினச்சி பார்த்துக்கிட்டே ஹீரோ பிளேட்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டாரு. டாங்மேன் இந்த மெசேஜை பார்த்து சூசைட் பண்ணிப்பான் அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினும் பார்க்குறாங்க. பார்க் மெசேஜில் சொல்லியிருப்பாரு, உன்னை இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ கிவ் அப் பண்ணவே மாட்ற, நீ சாகுற வரை ட்ரை பண்ணிகிட்டே இரு அப்படின்னு போட்டு வச்சுருக்காரு. அது ஹீரோவோட மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவரால் எதுவுமே பண்ண முடியலை. ஈவினிங் ஹீரோ 8 கிளப் வழியாக போகிறாரு. அப்போது பார்க்கு ஹீரோவை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு, என்ன மெசேஜ்லாம் படிச்சிட்டியான்னு. டாங்மேன் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுறாரு. அப்போ பார்க் உள்ளே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, அவன் மெசேஜ்லாம் படிச்சிருப்பான், ஹர்ட் ஆகாத மாதிரி நடிக்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, ஹீரோ அந்த எமோஷனல் வாட்சை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வரான்னு. அதுக்கு பார்க் சொல்கிறாரு, அவனுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் சரியாக வரும், வாட்சை வச்சுலாம் ஒன்றும் மாறாது அப்படிங்கிறாரு. அப்போது பெரிய கல்லாக அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வந்து உள்ளே விழுது. ஹீரோவாக தான் இருக்கும்னு பார்க் வந்து திட்டிக்கிட்டே வந்து வெளியே தேடுறாரு. அங்கே யாரையுமே காணலை. கடைசியாக பார்த்தா ஹீரோயின் தான் மறைஞ்சிருக்காங்க. அவங்க தான் கல்லால் அடிச்சிருக்காங்க. பார்க்கோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, 8 கிளப்புக்கு ஹீரோ வரக்கூடாதுன்னு ஏன் பேன் பண்ண தெரியுமா? அவன் நிறைய பேசிகிட்டே இருக்கானுல்ல, அவன் பேசுகிறத கேட்டு நீங்கள் கோவப்படுறீங்க, உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் நான் அவனை பேன் பண்ணேன். இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அவனை அலவுடுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அலவுடு இல்லைன்னு போர்டு வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா மூவி 10 மில்லியன் ஹிட் அடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடலான் இருக்குன்னு சாய் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம்னு கூப்பிடுறாங்க. மாம் மூவியில் அம்மா பொண்ணாக நடிச்சிருக்கவங்க உண்மையான அம்மா பொண்ணு இல்லை, அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையான அம்மா பொண்ணு மாதிரி காட்டிக்கிறாங்க, அது பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னு கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த அம்மா மூவியில் நடித்தவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. அந்த குழந்தைய மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குட்டி பொண்ணு இப்போ எங்கே இருக்காளோ பாவம்னு சொல்லிக்கிறாரு. அப்போது ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் ஓடுது. பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ஹீரோயின் மட்டும் கிளாஸில் தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, நீ டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னை இப்படி அனாதையாக கைவிட்டுட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு யார்கிட்டையும் சொல்ல தோணலைன்னு சொல்கிறாங்க. சாய் ஓனர் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, உண்மையான பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மாம் மூவியில் நடித்த ஆக்டர்ஸ்க்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அந்த ஹஸ்பண்ட் தான் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஆக்ட்ரஸ் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அது அவங்க சைடோட ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு உண்மையான பொண்ணு யார், உண்மையான ஸ்டோரி என்னன்னு தெரியணும், இல்லை அந்த ஆக்ட்ரஸோட கெரியரே நாசமாக போயிடும், அந்த பொண்ணுக்கு இது வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ ஃபைனலாக 10 மில்லியன் அடித்ததுக்கு அவார்ட் தர போகிறாங்க, அதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணணும், உண்மையான பொண்ணை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அவங்களா வந்து என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வந்து சொல்லி பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்குள்ளார இதை முடிச்சு விடுங்கன்னு சொல்லி கத்துறாரு. அவங்க பேசுகிறதாலும் ஹீரோயின் நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. பார்க் வந்து ஹீரோவை திட்டி லாங் மெசேஜ் போட்டிருப்பாரு. அதனால் டிப்ரெஷனில் வந்து ஹீரோ மலை மேலே சிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது செரி ஃப்ளவர்ஸ்லாம் பறக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது பார்க்கோட மெசேஜை எடுத்து படிக்க படிக்க ஹீரோவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ரொம்ப குளிரும் நடுக்கமாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி நடுங்கிட்டு இருக்காரு. ஜூன் மூவியோட ஸ்கிரிப்ட் நல்லாவே இல்லைன்னு சாய் ஓனர் திட்டுறாரு. அப்போ ஜூன் சொல்கிறாரு, ஹீரோயின் தான் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு. அதுக்கு சாய் ஓனர், அவ சொன்னால் சரியாகிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு திட்டுறாங்க. அப்புறம் ஜூன் வெளியே வந்துட்டு என்னால் தான் எல்லாமே சாரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு சொல்கிறா,
ஹீரோ டாங்மேன் உனக்கு மெசேஜ் பண்ணுறானா? 2 பேரும் க்ளோஸ் ஆகிக்கிட்டீங்க போல, உனக்கு அவங்க கூட பேச அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், நீங்கள் இப்படி சொல்லும் போது உங்களை பார்க்க தான் அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, நீ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டே போகணும், அவனை மாதிரியே நீயும் இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து ஃப்ளாப் ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்க கேட்க ஹீரோயினோட நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. ரூமில் ஹீரோ படுத்திருக்காரு. அப்போது பார்சல் டெலிவரி வந்திருக்கு. ப்ரோ வந்து சாப்பிட சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ ஹீரோ எழுந்து போகலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா வந்து அவரே சாப்பிட்றாரு. அப்போது ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. ஹீரோ கேட்குறாரு, என்ன இப்போ பண்ணியிருக்கீங்கன்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஒரு ஃபன்னி ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க, உங்களுக்கு 6th சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு இப்போ கரெக்ட் டைமில் கால் பண்ணியிருக்கீங்க. நான் சும்மா தான் படுத்திருந்தேன். அப்போது பார்சல் வந்துச்சு. ஆனால் என்னால் அசையவே முடியல. என் பிரதர் வந்து என்னை எட்டி உதைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவன் அப்படி பண்ணவே இல்லை. அவன் என் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான்னு நினச்சேன். ஆனால் அங்கே பாட்டில் எடுக்கிற சவுண்டு கேட்டுச்சு. அவன் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. எனக்கு ஸ்லீப் பேரலைசஸ் வந்துருச்சு. நான் சாக போகிறேன்னு நினச்சேன். என்னால் ஒரு விரல் கூட அசைக்க முடியல. அப்போ தான் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஸ்லீப் பேரலைசஸ் கிட்ட சொன்னேன், நீ என்னை வின் பண்ணிட்ட, நீ என்ன வேணுனாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். நான் அதை கண்டுக்காமல் குளிர்காலத்தில் போர்வை போத்திக்கிட்டு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அதை கண்டுக்காததுனால அது கொஞ்ச நேரத்துலேயே என்னை விட்டுட்டு பாட்டுக்கு எழுந்து வந்து ஃபுட்டை சாப்பிட்டேன். அப்போ தான் லெசனை லேர்ன் பண்ணேன். சில விஷயத்துக்கு சண்டை போடலாம், அது ஒர்த்தாக இருக்கும். சில விஷயங்களுக்கு சண்டை போடாமல் இக்னோர் பண்ணிடணும். இந்த ஸ்லீப் பேரலைசஸ் மாதிரி விஷயங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது, அது ஒர்த்தே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோயின் அழுகிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, உன்னை எது ரொம்ப கஷ்டப்படுத்துதோ அது கூட சண்டை போடாத, அதை விட்டுரு, நீ அதை இக்னோர் பண்ணு, அதுவே கடந்து போயிடும், அதை நீ ஃபஸ்ட்டு போக விடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல ஹீரோயின் அழுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசின அப்புறம் எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இந்த வாரம் எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இதிலருந்தே எனக்கு புரியுது, ஒருத்தங்கக்கிட்ட பேச பேச தான் எனக்கு வந்து எனர்ஜியாக அதிகமாகுது அப்படின்னு தெரியுதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுத்துச்சின்னு. ஹீரோ சொல்கிறாரு, நான் இன்டர்வியூவில் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டேன். எப்போவுமே ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிடுவேன். அங்கே தான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. எனக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு டென்ஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். ஜட்ஜ் கேட்டார், எதுக்கு நீங்கள் மூவி பண்ணணும்னு. நான் உடனே பேச வந்தேன், எனக்கு தொண்டை அடைச்சிக்கிச்சு. அதுவே எனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு. நீங்கள் எதுக்காக மூவி பண்ணணும்னு ஜட்ஜ் கேட்ட கேள்விக்கு ஹீரோ சொல்கிறாரு, உலகத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் நானும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன், நான் ஒருத்தன் இருக்கேன்னு தெரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்ல சொல்ல எனக்கு ஒரே அழுகையாக வந்துருச்சு. என்னால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியலை. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, எந்த விஷயம் தெரியுமா என்ன ரொம்ப கொள்ளுது. இன்டர்வியூவில் நான் எல்லாரும் ஒருத்தருக்காக, ஒருத்தர் எல்லாருக்காகவும் அப்படின்னு சொன்னேன். அதை ஏன் சொன்னேன்னே எனக்கு தெரியல. அதை நினச்சா எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்களோட நோஸ் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிருச்சுன்னு. அப்போ ஹீரோ அமைதியாக கேட்டுட்ருக்காரு. வெளியே வராரு. அப்போது ஸ்டெப்பில் ஒரு காயின் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு குழந்த மாதிரி ஹாப்பியாக போகிறார். சாய் ஓனர் ஹீரோயினை திட்டுறாங்க. எனக்கு தெரியாமல் ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சிட்ருக்கியா அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு நோஸ் ப்ளீட் ஆகுது. உடனே ஹீரோயினோட வாட்ச்சு பீப் பீப்னு சவுண்டு கொடுக்குது. எல்லோரும் சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து வாட்சை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் சாய் ஓனர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. எனக்கு பீப்புள்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா எனக்கு குழப்பமாக இருக்கும், அவங்கள அவாய்ட் பண்ணணுமா இல்லை அவங்க இடம் எதுன்னு அவங்களுக்கு காட்டணுமான்னு. நான் மோஸ்ட்டாக அவங்கள அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் இனிமே அவங்க இடம் எதுன்னு அவங்களுக்கு நான் காட்டுவேன். அவங்களோட இடத்துல தான் நான் அவங்கள வைப்பேன். நீங்கள் பவர்ஃபுல்லுன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை. உங்களை ஒரு பெயின் தரக்கூடிய தொல்லையாக தான் நான் பார்க்குறேன். நான் அமைதியான பர்சன், வீக்கான பர்சன் இல்லை. நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க.
நான் வேலையெல்லாம் விட்டு போயிடுவேன்னு நினைக்காதீங்க, நான் குவிட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில் வராங்க. நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி மோசமான என்விரான்மெண்ட்டில் 9th ஏஜ்லேருந்து இருக்கேன், என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும், உங்கள் யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஓனர் சொல்கிறாரு, இங்கே சுற்றி என்ன தான் நடக்குது அப்படின்னு ஷாக்காக சொல்லிட்டு போகிறாரு. 8 கிளப்புக்கு ஹீரோவை வர சொல்லி பார்க் வந்து சொல்லியிருக்காரு. அப்போது ஹீரோ வராரு. என்ன என் மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாக முழுங்கிட்டியான்னு அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் படித்தேன், எனக்கு ஃபைனலாக ஸ்லீப் பேரலைசிஸே வந்துருச்சு, எல்லா வேர்ட்ஸும் என்னோடய ஸ்கின்ல டேட்டூ போட்ட மாதிரி நல்லா கிழிச்சிருச்சு, நீ இந்த மாதிரி உன்னோட ஸ்க்ரீன் பிளேக்கு எஃபர்ட் போட்டு இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே அங்கே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோ சொல்கிறாரு, என்னை விட நீங்கள் பெட்டர் மாதிரி ஆக்டிங் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அதுக்கு பார்க்கு, உனக்கு மூளை குழம்பிடுச்சா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோவோட பிரதர் வந்து அங்கே வந்துடுறாரு. அப்போது பார்க் சொல்கிறாரு, உன் தம்பியை பாரு, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், மற்றவங்க பின்னாடிலாம் பேசுகிறான், என்னமோ நாளைக்கே உலகம் அழியிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பார்க் கத்துறாரு. அப்போது ஹீரோவோட பிரதர் பார்க் அடிச்சுட்டு ஹீரோவையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்போது ஹீரோ வந்து போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ யாரோ போலீஸை வர வச்சிடுறாங்க. எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. அப்போது போலீஸ் வந்து ஹீரோவை கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. அப்போது ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்டாக முழிக்கிறாரு. அப்போது ஹீரோயின் வராங்க. அவர் ஒரு ஃபிலிம் டைரக்டர்னு சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, நான் தான் அவங்களோட ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்